Yes, good morning guys. Welcome back to the another session. So wait for a few minutes others to join the class. Okay, good morning to all once again. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா வேவ் ஈக்குவேஷன் பத்தி, அதாவது டிராவலிங் வேவ் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ், பர்டிகுலரா டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மட்டும் பார்த்தோம். கரெக்டா? வேவ்ஸ் இன் எ ஸ்ட்ரிங் அது மட்டும் நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா y which is equal to a sin omega t minus kx அப்படின்ட்டு பார்த்தோம். பிளஸ் அதோட என்ன அப்படின்னா ஒமேகானா என்ன அப்படின்றது தெரியும், கே அப்படின்றது என்னன்னு தெரியும். சரி, லாஸ்ட் கிளாஸ்ல எதோட முடிச்சோம் அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ், பாத் டிஃபரன்ஸ் அண்ட் டைம் டிஃபரன்ஸ், அதுக்குள்ள ரிலேஷன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையாடா? ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் del phi which is equal to 2 pi by t into del t, and then one more equation phase difference which is equal to 2 pi by lambda into, சரியா, lambda into del x. சரியா, this is a path difference. சரியா, del x அப்படின்றது path difference, del phi அப்படின்றது phase difference. ரைட். ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்களா. இது இந்த சாப்டர்ல மட்டும் இல்ல, நீங்க 12th பார்க்கும்போது எல்லாம் இது வேவ் ஆப்டிக்ஸ் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். சரியா? வேவ் ஆப்டிக்ஸ் ஃபுல்லா வேவ்ஸ் பேஸ் பண்ணி நிறைய இது இருக்கும். சரியா? இன்டர்ஃபரன்ஸ் எல்லாமே அதுல வரும். சரியா? ஓகே, ஃபைன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரிலேஷன் பிட்வீன் வேவ் வெலாசிட்டி அண்ட் பார்ட்டிகல் வெலாசிட்டி. சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேவ் வெலாசிட்டி பார்ட்டிகல் வெலாசிட்டி டிஃபரெண்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இப்போ பார்ட்டிகல் வெலாசிட்டி அப்படின்றப்ப நான் ஜஸ்ட் இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன். இப்போ y which is equal to a sin omega t minus kx. So just I am differentiating it. This is the particle velocity, correct? Which is my particle velocity. We have already discussed these things, right? So என்ன பண்ற அப்படின்னா கவனி, dou y by dou t பார்ட்டிகல் வெலாசிட்டி நமக்கு தெரியும்டா. இப்போ என்ன பண்றோம்னா அதே இந்த yங்கிற ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு xனால, சரியா, வித் ரெஸ்பெக்ட் டு x dou y by dou x which is nothing but slope of y versus x graph. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? டிஃபரன்சியேஷன் இது பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிக்காத. பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டு வேரியபிள் இருக்கிறதுனால பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ விச் இஸ் நத்திங் பை dy by dx. கரெக்டா? விச் இஸ் நத்திங் பை dy by dx. dy by dx என்னடா? ஸ்லோப் தானடா. dy by dx அப்படின்னாலே ஸ்லோப் தானே. ஸோ அப்போ இங்க என்னது? ஸ்லோப் ஆஃப் y versus x graph. This is a graph. சரியா? y versus x graph, பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் versus பொசிஷன் கிராஃப். ரைட்டா இல்லையாடா? இந்த கிராஃப் அப்ப இதோட ஸ்லோப் தானடா dou y by dou xங்கிறது. சரியா? சோ அதான் ஸ்லோப். சோ which is equal to என்ன வந்துச்சு அப்படின்னா மைனஸ், அது டிஃபரன்ஷியேட் பண்ணு ஒன்ஸ். சோ a அப்படியே தான் இருக்கும். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா காஸ் ஒமேகா டி, இது ஒரு வேரியபிள், ஆனால் நம்ம எக்ஸை போட்டு தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம், அது அப்படியே இருக்கும். ஸோ இந்த kx டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் கே வெளியில வந்துடும். கரெக்டா? ஏன்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் மைனஸ் கே தாண்டா. அப்ப மைனஸ் கே எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பிகம் மைனஸ் கே. ரைட்? ஸோ இது அப்படியே வெளில வந்துடும். சரியா? Fine. This is minus ak into cos omega t minus kx. சரியா? So இது ரெண்டையும் நான் டிவைட் பண்றேன். This is my velocity of particle and this is my slope of y versus x graph. சரியா? So அது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா I will get a constant. This is a capital K. So I will get a constant which is nothing but இது ரெண்டையும் டிவைட் பண்றேன். a cancel ரா. cos omega t cancel. Remaining என்ன வரும்? minus omega by k ன்னு வருமா? Omega by k we already know that is my wave velocity, right?
That is my wave velocity, right? So அப்ப wave velocity which is equal, this is del y by del t ங்கிறது என்னது? Del y by del t அப்படின்றது velocity of particle, and this v is wave speed, and this del y by del x அப்படின்றது என்னது? Dou. சரியா? Dou y by dou x அப்படின்றது slope of wave. கரெக்டா? இப்ப அந்த y versus x graph எடுத்துட்டு அப்படின்னா, if you want to find the velocity of the particle at that point அப்படின்னு வச்சுக்கோ. சரி, உனக்கு இந்த பாயிண்ட்ல பார்ட்டிகளோட velocity என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, just what is the slope here? What is the slope here? Here slope is 0, right? Slope is 0, right? So அப்ப dou y by dou x இந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். அப்ப particle velocity இந்த இடத்துல என்ன? 0. This is what extreme position, right? கரெக்டா இல்லையா? ஒரு பார்ட்டிகுலா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இதான்டா. எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல கண்டிப்பா வெலாசிட்டி 0 தான் இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள் ஐடியா. ஓகே, சோ திஸ் இஸ் வாட் த ரிலேஷன். ஓகே, சோ வேர் எவர் யூ வாண்ட் டு ஃபைண்ட், இப்போ இந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணனும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல உனக்கு வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் வேணும் அப்படின்னா, if you draw the slow tangent here, if you draw the tangent here, you will find this is a negative. கரெக்டா இல்லையா? ஆங்கிள் வந்து மோர் தென் 90 டிகிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா ஸ்லோப் நெகட்டிவா இருக்கும். கரெக்டா? ஸ்லோப் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா யுவர் பார்ட்டிகல் வெலாசிட்டி வில் பி பாசிட்டிவ், ரைட்? Particle velocity will be positive, which means the particle velocity which is in upward direction, right? Positive velocity இல்லடா, so towards positive direction. சரியா? இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா my slope is positive. My slope is, இந்த இடத்துல பார்த்தா அப்படின்னா என்னோட ஸ்லோப் என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும். சரியா? பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படின்றப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ்னா எனக்கு நெகட்டிவ் பார்ட்டிகல் வெலாசிட்டி நெகட்டிவா வரும், which means which is acting downwards. புரியுதா? Simple idea about it. Okay, fine. So move on. Based on this, I give you a problem. A transverse sinusoidal wave moves along a string in a positive x direction at the speed of 10 centimeter per second. They are giving the wave speed. They are giving. So wave speed which is equal to 10 centimeter per second. Okay. So next, in the wavelength of the wave is 0.5 meter. They give the lambda which is equal to 0.5 meter, and then its amplitude is a which is equal to 10 centimeter, and at a particular time the snapshot of the wave is shown. So they are showing the snapshot at a particular time which is equal to constant. Okay, time which is equal to constant. Okay, fine. The velocity of the particle at the point P. So they are asking what is the velocity of the particle at the point P when the displacement is 5 centimeters. So they are giving the displacement also. Displacement is 5 centimeter கொடுத்திருக்காங்க. சரியா? So இப்போ இதுல இருந்து நீ சால்வ் பண்ண அப்படின்னா கவனி, இப்போ இது ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். ஒன்னு வந்து இப்போ இந்த இடத்துல உள்ள வெலாசிட்டி உனக்கு தெரியணும். சரியா? இப்போ இந்த பார்ட்டிகல் வந்து SHM ல தான் இருக்கு அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும். கரெக்டா? ஒவ்வொரு பார்ட்டிகளும் SHM தான் பண்ணுது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சரியா? சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கவனி, we can apply y which is equal to omega into root of a square minus, sorry, this is my velocity, v which is equal to omega into a square minus y square. யூஸ் பண்ணலாமாடா? இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்ல? yes, we can use it, right? We can use this. so இதுல omega உனக்கு தெரியாது. how to find omega? எப்பரா ஒமேகா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? அதுக்கான டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. v and lambda கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு, அதாவது வேவ் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. வேவ் ஸ்பீட் which is equal to what? lambda into f. கரெக்டா? lambda into f. so which is equal to what? lambda f எப்படி எழுதலாம்? ஒமேகா by 2 pi எழுதலாமா? சிம்பிள் ஐடியா. அப்ப ஒமேகா which is equal to v by lambda into 2 pi. கரெக்டா? so இதை யூஸ் பண்ணி நீ ஒமேகா கண்டுபிடிச்சல. இப்போ 10 centimeter per second, 10 centimeter per second. இது என்ன? 0.5 மீட்டர்னு இருக்கு இல்லையா? so சென்டிமீட்டர் மீட்டரா மாத்திக்கும், because ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே மீட்டர்ல இருக்கு. so சென்டிமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணிட்ட அப்படின்னா into 10 to the power of minus 2 மீட்டர் per second. lambda பார்த்தோம் அப்படின்னா 0.5 மீட்டர். கரெக்டா? into 2 pi. into 2 pi. so இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 into 10 to the power of minus 1 வருமாடா? so what will be your answer? so 5 are cancelled. 2 into 10 to the power of minus 1, 4 pi னு வந்துரும் இந்த இடத்துல. சரியா? 4 pi into 10 to the power of minus 1 meter per second வரும். சரி, இப்போ ஒமேகா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். a ஆம்ப்ளிட்யூட் கொடுத்துருக்கோம். y ஸ்கொயர் yes y. they are asking 5 சென்டிமீட்டர்ல எவ்வளோ வெலாசிட்டி அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரி, எல்லா வேல்யூஸையும் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பட் ஒன் ஆஃப் த வெரி சிம்பிள் வே இஸ், கவனி,
இதுல பாரு ஆப்ஷன்ஸ்ல பார்த்த அப்படின்னா எல்லா வேல்யூஸும் சேமா தான் இருக்கு சரியா. மேக்னிடியூட் வைஸ் நோ சேஞ்ச் கரெக்டா. √3π/50 √3π/50 எல்லாத்துலயும் மேக்னிடியூட் வைஸ் சேம், எந்த சேஞ்சுமே இல்ல, மேக்னிடியூட்ல எந்த சேஞ்சுமே இல்ல. அப்ப கண்டிப்பா நமக்கு இதுல நமக்கு மேக்னிடியூட் மட்டும் தானே கிடைக்கும். v which is equal to omega into root of a square minus y square. இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா we will get the magnitude only, right? கரெக்டா இல்லையா? we will get the magnitude only, but what is the direction here? அதான் என்னோட question சரியா. இப்ப கவனி, just இப்ப I need to find the direction. so நமக்கு particle velocityக்கும் wave velocity குள்ள relation vp which is equal to minus v into dou y by dou x. கரெக்டா இல்லையா? dou y by dou x. அப்ப just find the slope at this point. First just find the slope at this point. This slope is a negative slope. கரெக்டா? This slope is a negative slope. ஓகேவா? சோ அப்ப ஸ்லோப் வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ். சோ அப்ப we will get the positive velocity. கரெக்டா இல்லையாடா? கரெக்டா இல்லையாடா? பாசிட்டிவ் வெலாசிட்டி, ரைட்? சோ பாசிட்டிவ் வெலாசிட்டி அப்படின்றப்ப நம்மளோட ஆப்ஷன்ஸ், அப்ப நம்மளோட பார்ட்டிகல் வெலாசிட்டி இஸ் அப்வர்ட். கரெக்டா இல்லையா? பார்ட்டிகல் வெலாசிட்டி இஸ் அப்வர்ட். ஓகே, அப்வர்ட் அப்படின்னா j cap only, ரைட்? கரெக்டா இல்லையாடா? y டைரக்ஷன்ல இருக்குல்லடா, அப்போன்னா j cap only, ரைட்? சோ ஆப்ஷன் A is a correct answer. okay, so நீ இது வைஸ் சால்வ் பண்ண அப்படின்னா you will get the magnitude. இந்த equation v which is equal to omega into root of a square minus y square வச்சு சால்வ் பண்ண அப்படின்னா you will get the magnitude as well. okay, புரிஞ்சுதா? that's all ரா. So next question, under what condition the maximum particle velocity is 4 times the wave velocity corresponding to the equation? They are giving the equation y which is equal to a sin omega t minus kx, which is nothing but what? which is a wave equation only, simple wave equation, right? So என்ன சொல்லிருக்காங்கன்னா the maximum particle velocity is 4 times the wave velocity. They are given the data is called particle velocity, maximum particle velocity. maximum particle velocity எவ்வளோடா? அதை பார்க்கலாம். 4 times of wave velocity, சரியா? 4 times of wave velocity. So maximum particle velocity is omega a which is equal to 4 times of wave velocity b omega by k. கரெக்டா? wave velocity which is nothing but omega by k, right? so all that are simple. இப்போ இதுல நீ எந்த ரிலேஷனோ ஆப்ஷன்ஸ்ல கேட்டிருப்பாங்களா? this is the final result, எனக்கு கிடைச்ச ஃபைனல் ரிசல்ட். so இதுக்கப்புறம் பண்றது எல்லாமே உன்னோட ஆப்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நீ பண்ணணும். இப்போ ஒமேகா ரெண்டு சைடு கேன்சல் ஆயிரும், கண்டிப்பா ஒமேகா ரெண்டு சைடு கேன்சல் ஆயிரும். அப்ப a which is equal to 4 by k. கரெக்டா? a which is equal to 4 by k. so அப்ப a which is equal to k க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 4 by 2 pi by lambda அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆயிருமாடா. சோ அப்ப what is your answer? 2 lambda by pi ன்னு வந்துரும். கரெக்டா? இது எல்லாமே பேஸ்ட் ஆனவர் ஆப்ஷன்ஸ் தான், சரியா? பேஸ்ட் ஆனவர் ஆப்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சிம்பிள் ஐடியா. ஓகே, தட்ஸ் ஆல். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கடா. equation of transverse wave traveling in the rope is given by. They are giving the equation y is equal to 5 sin 4t minus 0.02x in SI units. எல்லாமே SI unitsல இருக்கு. Calculate the amplitude, frequency, velocity and wavelength of the wave. So next question is find the maximum speed and acceleration of the particle. maximum speed கேட்டிருக்காங்க, maximum acceleration கேட்டிருக்காங்க. simple idea, right? அது பார்ட்டிகிள் குள்ளத கேட்டிருக்காங்கனா, சோ அதான் நோட் பண்ண வேண்டிய விஷயம். சோ இதுல இருந்து ஆம்ப்ளிட்யூட் ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆம்ப்ளிட்யூட் which is equal to 5. what is my frequency? frequency f which is equal to what? omega by 2 pi. what is my omega? t க்கு coefficient 4 by 2 pi. that's all. கரெக்ட்டா? சோ அப்ப 2 by pi. that's all my frequency. what is my velocity? velocity of wave. okay, velocity of wave speed which is equal to omega by k. what is my omega? 4 divided by what is my k? 0.02, which is nothing but what? மேலே கீழே 10 ஆல மல்டிபிள் பண்ணிக்கோ, 100 ஆல மல்டிபிள் பண்ணிக்கோ, 400 by 2 which is equal to what? 200 meter per second. okay, so next பார்த்தோம்னா wave length, velocity which is equal to lambda into frequency. or wave length find out பண்றதுக்கு என்னென்ன ஒரு ஃபார்முலா இருக்கு? k which is equal to 2 pi by lambda, right? so இதை யூஸ் பண்ணியா நீ வேவ் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? இல்ல எனக்கு வேவ் ஸ்பீட் தெரியும், frequency தெரியும், அத வச்சு கூட நீ lambda ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். lambda which is equal to v by f. v which is equal to what? 200 divided by frequency is what? 2 by pi. okay, so இதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படினா you will get the lambda வேவ் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இல்ல அப்படினா k which is equal to 2 pi by lambda இத வச்சு கூட நீ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேவா? so lambda which is equal to 2 pi by k.
ஓகே k ஓட வேல்யூ பார்த்தா 2 pi by k ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 0.02 ரைட். ஸோ மேலே கீழே 100 மல்டிபிள் பண்ணோம்னா 100 மல்டிபிள் பண்ணோம்னா 200 pi divided by 2 வந்துரும். அவ்வளவுதான், சேம் ஆன்சர் ஒன்லி. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கடா. ஸோ ஓகே, next topic we are moving to the next topic called transverse wave speed on a string. ஓகேவா, கவனிங்கடா. ஸோ இது என்ன சார், இவ்வளோ நேரம் wave speed v which is equal to omega by k ன்னு சொன்னீங்க, and then lambda by t அப்படின்னு சொல்லணும், கரெக்டா? ஸோ இதெல்லாம் வேவ் ஸ்பீடுக்குள்ள நம்ம பார்த்த ரிலேஷன்ஸ். ஓகே, இன்கேஸ் இந்த டேட்டாஸ் எதுவுமே இல்லை உன்னோட கொஸ்டின்ல, ஜஸ்ட் தே ஆர் கிவிங் த டென்ஷன். ஒரு இப்போ நம்ம ஸ்ட்ரிங்ல தான் பார்த்துட்டு இருக்கோம், கரெக்ட் தானே? அப்ப ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் இருக்கு, ஸோ அதுல டென்ஷன் இருக்கு அப்படின்றப்ப, சரியா? மாஸ்னா அந்த ஒமேகா அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கேன், அந்த ஒமேகா விச் இஸ் நத்திங் பட் மாஸ் பெர் யூனிட்ல இருந்து ஒன்லி. சரியா சரியா? ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குடா. ஸோ இப்போ நான் அதை வந்து டிஸ்டர்ப் பண்றேன், அதோட ஒரு ஃப்ரீ எண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீ எண்ட்ல நான் டிஸ்டர்ப் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா வேவ் ப்ராபகேட் ஆகும். ஓகேவா? ஸோ உன்னோட கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தே ஆர் கிவிங் த மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்கடா. மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரியா? லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்ப நீ எப்படி வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்றது? ஹவு டு ஃபைண்ட் த வேவ் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் t by nu. சரியா? t அப்படின்றது அந்த ஸ்ட்ரிங்ல உள்ள டென்ஷன், கரெக்டா? ஸ்ட்ரிங்ல உள்ள டென்ஷன். அண்ட் தென் mu அப்படின்றது என்ன அப்படின்னா, that is mass per unit length. ஓகேவா? mass per unit length. ஓகேவா? யூனிட் லென்த். ஓகே, அப்ப நீ ஜஸ்ட் டிவைட் பண்ணிக்க, மாஸ் divided by L. அவ்வளவுதான். ஸோ மாஸ் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க, லென்த் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க, டிவைட் பண்ணி நீ ஈஸியா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னா மியூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ சிம்பிள் டெரிவேஷன் நான் கொடுத்துருக்கேன்னா, இப்ப கண்டிப்பா டென்ஷன் இருக்கணும் அப்படின்னா there will be ஒரு ஸ்ட்ரெச் இருந்தா மட்டும்தான் அதுல டென்ஷன் இருக்கும், நல்லாவே தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ற அப்படின்னா, இந்த வேவ்ல, சரியா, நான் இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரிங்ல உள்ள டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல ஒரு பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரி, ஒரு சின்ன பார்ட் டிஎல் அப்படின்ற ஒரு குட்டி பார்ட் மட்டும் எடுத்திருக்கேன்டா. ஸோ அந்த குட்டி பார்ட்டை கொஞ்சம் எலாபரேட்டா பெருசா வரைஞ்சிருக்கேன். சரியா? this is the total length b dl. சரியா? சோ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, this angle b theta and this angle b theta. ஓகே, theta angle எடுத்திருக்கேன்டா. ஓகே, சோ இது ஒரு சர்க்குலர் ஆர்கன், நல்லா கவனிய. சோ இது வெரி வெரி ஸ்மால் பார்ட். அப்ப அந்த ஸ்மால் பார்ட் பார்த்தா அப்படின்னா இட் வில் லுக்ஸ் லைக் a straight line only, கரெக்டா? இட் லுக்ஸ் லைக், அத கர்வேச்சர் ரொம்ப ஜாஸ்தி உள்ள கர்வேச்சர், கரெக்டா தான்? சின்ன பார்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் a straight line, பட் இதோட கர்வேச்சர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் a very large curvature, கரெக்டா? லார்ஜ் கர்வேச்சர், அந்த கர்வேச்சரோட ரேடியஸ் என்ன அப்படின்னா r, ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் b r. ஓகே, சோ ஃபைன். இப்ப கவனிங்கடா, கண்டிப்பா இதுல உள்ள டென்ஷன் வந்து rope along directionல தான் இருக்கும், கரெக்டா? So this is my tension and this is my tension. கவனி, இந்த ஆங்கிள் theta அப்படின்னா, சரி, இந்த ஆங்கிள் theta, this is theta and this is theta அப்படின்னா வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன்டா. So கவனி, இந்த ஆங்கிள் theta, this is because z shapeல இருக்காடா. So vertically opposite angles. Okay, sorry, alternate angles. Okay, alternate angles கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். சரியா? அப்ப இந்த ஆங்கிள் இது ரெண்டு பெர்பெண்டிகுலர், கரெக்டா? நான் ஜஸ்ட் டென்ஷனோட காம்போனன்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? டென்ஷனோட காம்போனன்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அப்ப கவனி, this angle be 90 minus theta, கரெக்டா? this angle is 90 minus theta, right? சோ அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? this angle become theta only, கரெக்டா? சோ அப்படி பார்த்தோம்னா what is the components? This is t cos theta and downwards t sin theta இருக்கும்டா. அதே மாதிரி பார்த்தோம்னா this is t cos theta, t sin theta. So t cos theta component will be cancelled because opposite in nature, கரெக்டா? இது ரெண்டும் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். அப்ப ரிசல்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்டன்ட் டென்ஷன் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், கரெக்டா? So this is t sin theta and this is t sin theta. Okay, so sin theta வந்து ரொம்ப small because the small element, so இந்த theta வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அப்ப கண்டிப்பா sin theta become theta, கரெக்டா? இது நமக்கு நல்லாவே தெரியும், sin theta become theta. Fine. So now கவனி, this is a circular path. Okay, this is a circular path. அப்ப கண்டிப்பா SHM circular motion equivalent அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கரெக்டா இல்லையாடா? சோ அப்ப let us take இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையாடா, இந்த ஸ்ட்ரிங்கோட மாஸ், சரி, இந்த ஸ்ட்ரிங்கோட மாஸ் dm. ஓகே, அந்த ஸ்ட்ரிங்கோட மாஸ் எவ்வளவு அப்படின்னா dm அப்படின்ற மாஸ் எடுத்துக்கோ. சரி, அப்ப what is my centripetal force அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா dm into v square upon r. சரியா? v square mean which is a moving with the velocity v. சரியா? which is
moving with the velocity v. Okay, this velocity is called tangential to the curvature. Correct? We already seen in a centripetal force circular motion. So this is a constant speed. Correct? Constant speed. So a uniform circular motion. So my centripetal force is dm v square by radius of the circular path b r. Okay, radius of the circular path b r. That's all. Simple idea. Okay, so what is my centripetal force in terms of tension la irukku? Correct இல்லையா? T sin theta component தானடா இருக்கு. Correct இல்லையா? So that is 2t into theta. Here sin theta வரும்டா, sin theta become theta ஆயிரும். அவ்வளவுதான். புரியுதா? That's all. So ipa dm v square by r. Okay, so now what is the mass? dm அப்படின்றத நான் எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கேன் பாரு. கவனி, mu அப்படின்றது என்னன்னு தெரியும்? mass per unit length. ஓகேவா? mu அப்படின்றது என்னது? mass per unit length, which is equal to dm by dl. Okay, dm by dl. கரெக்டா இல்லையா? mass per unit length. So இந்த நான் கட் பண்ணி வச்சிருக்க ஸ்ட்ரிங்கோட மாஸ் வந்து dm length. அதோட லென்த் எவ்வளவு அப்படின்னா dl. ஓகேவா? சோ அப்ப பார்த்தோம்னா I need to find what is my dm மட்டும் தான் எனக்கு தேவை. சோ அப்ப dm which is equal to mu into dl, right? Mu into dl. சோ அப்ப கவனிடா, this dl which is nothing but arc length. கரெக்டா இல்லையாடா? This dl is my arc length. அப்ப கவனி, இந்த ஒரு arc length. ஓகேவா? This is my arc length dl. And this is my r and this is my 2 theta. Correct? Because theta plus theta become 2 theta. Okay. So what is my arc length? Arc length dl which is equal to r into 2 theta. Correct? dl which is equal to r into 2 theta. Just put it here. That's all. dl which is equal to r into 2 theta. Right? So finally we arrive dm which is equal to mu into r into 2 theta. Now substitute the values in the dm place la the values substitute பண்ணிக்கலாம். சரியா? mu r into 2 theta into v square upon r. So r cancel ஆயிரும். இங்க theta 2 theta cancel ஆயிரும். அவ்வளவுதான். சரியா? So then finally t which is equal to mu into v square, then v square which is equal to t by nu, and then v which is equal to root of t by nu. சரியா? There's a simple relation we are arriving. சரியா? So velocity of waves which is equal to root of t by nu. சரியா? t by nu. Fine. So move on to the problem. So simple problem. So a wire of uniform cross section is stretched between 2 points 100 centimeter apart. The wire is fixed at one end and the weight is hang over the pulley at the other end. Then a weight of 9 kg, the velocity of wave is 1500 meter per second. அதாவது இன்னொரு எண்டில் வந்து நம்ம சில வெயிட் ஆட் பண்றோம்னா அந்த வெயிட்டோட குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னா 9 kg ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? this is 9 kg. the velocity அப்ப எவ்வளவு சொல்லிருக்காங்க? velocity of wave is 1500 meter per second. if the weight is reduced to 4 kg, சரியா? 9 kg ல 4 kg reduce பண்றாங்கடா. அப்ப what is my wave velocity அப்படின்றதா என்னோட question. சரியா? what is my wave velocity? that is my question. try to find the answer. So என்ன சொல்லிருக்காங்க? first a wire of uniform cross section is stretched between 2 points which is 100 meter apart. சரியா? so the wire is fixed at one end. So this is my wire, right? This is my okay, so just think about it all. சரியா? this is my string டா. so இப்போ என்ன பண்றாங்க? இதோட distance எவ்வளவுனா 100 meter கொடுத்துரும், 100 centimeter. okay, அதான் சொல்லிருக்காங்க. a uniform cross section of wire is stretched between 2 points which is 100 meter apart. சரியா? this is my one end and this is my free end. okay வா? this is my free end. okay, which is 100 centimeter apart னு கொடுத்திருக்காங்க. the wire is fixed at one end and the weight is hang over the pulley at. அதாவது புள்ளி வச்சு சொல்லிருக்காங்க. so no use புள்ளி வச்சு நீ same wire தான். அப்ப புள்ளியில அது travel ஆனாலும் அது என்னதான் இருக்கும்? சேம் டென்ஷன் தான் இருக்கும். so don't worry, just add a weight at the other end. சரியா? other endல ஒரு just first 9 kg weight add பண்ணிருக்கேன். ஓகேவா? so இப்போ நீ புள்ளியில நீ இது பண்ணி விட்டாலும் கவனி,
இங்க உள்ள டென்ஷன் தான் இங்கேயும் இருக்க போகுது சரியா. புள்ளியில நீ சுத்தி விட்டாலும் கண்டிப்பா என்டையர் ஸ்ட்ரிங்ல சேம் ஸ்ட்ரிங் இல்லையா. சோ அப்ப டென்ஷன் பிகம் சேம் தான் இருக்கும் சரியா. டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, சோ அப்ப 9 kg வெயிட் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்கடா சரியா. ஃபைன். இப்போ இதோட வெலாசிட்டி இதுல உள்ள டிராவல் ஆகிற வேவ் வெலாசிட்டி எவ்வளவு அப்படின்னா, so its wave velocity become v which is equal to 1500 மீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க சரியா. ஃபைன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சேம் இந்த வெயிட்டை மட்டும் சேஞ்ச் பண்றாங்க சரியா. வெயிட்டை மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்றாங்க, which is changes to 4 kg. அப்போ வாட் இஸ் மை வேவ் வெலாசிட்டி அப்படின்றதா என்னோட கொஸ்டின். புரியுதா புரியுதா வாட் இஸ் மை வேவ் வெலாசிட்டி, தட்ஸ் ஆல். ஸோ இது ஆக்சுவலி இந்த கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, திஸ் இஸ் மை கண்டிஷன், அவ்வளோதான். திஸ் இஸ் மை கேஸ். ஓகேவா, நான் சிம்பிள் கேஸா எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் சரியா. இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள பாயிண்ட் எவ்வளவு அப்படின்னா, திஸ் இஸ் மை 100 சென்டிமீட்டர் அப்பார்ட் அண்ட் திஸ் இஸ் மை 9 kg அவ்வளோதான் சரியா. திஸ் இஸ் கேஸ், நான் சிம்பிளா எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் சரியா. சிம்பிள் கேஸா எடுத்துக்கிட்டேன், தட்ஸ் ஆல். ஓகே, சோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கடா. சோ இதோட வேவ் வெலாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1500 மீட்டர் per செகண்ட். சோ இது 100 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் உனக்கு இப்போது யூஸ் ஆகாது. ஓகே, கரெக்டா. ஐ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் த velocity of wave தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப wave velocity which is equal to root of t by nu. கரெக்டா. சோ இப்போ கவனி, சோ இப்போ இத v1 கொடுத்துருக்காங்க. டென்ஷன் எப்பரா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், டென்ஷன் t and downwardல mg ஆக்ட் ஆகும் சரியா. டேக் g which is equal to 10 மீட்டர் per செகண்ட் சரியா. அப்ப 90 நியூட்டன் கரெக்டா. டவுன்வர்ட்ஸ்ல 90 நியூட்டன். ஹியர் டென்ஷன் which is equal to 90 நியூட்டன் கரெக்டா. 90 Newton. So here what is my tension? Here my tension T which is equal to what? 40 Newton. Correct? So 40 Newton. So just to put the values here. சரியா. So mu ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகும் கரெக்டா இல்லையாடா. So mu ஓட வேல்யூ இந்த ஈக்குவேஷன், இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வச்சு நம்ம mu ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா. So அப்ப v which is equal to root of t by nu. இல்ல அப்படின்னா நியூ ரெண்டுக்குமே சேமா தான் இருக்கும் கரெக்டா இல்லையாடா. நியூ ரெண்டுக்குமே கண்டிப்பா சேமா தான் இருக்கும். So v1 and t1 and then v2 which is equal to root of t2 divided by mu சரியா. ரெண்டே டிவைட் பண்ணி விட்டுறோம் அவ்வளவுதான் சரியா. சோ இதுல t1 t2 கேன்சல் ஆயிரும் கரெக்டா. t1 t2 கேன்சல் ஆயிரும். சாரி ஐம் சாரி, mu1 இந்த mu கேன்சல் ஆயிரும் அவ்வளவுதான் சரியா. mu cancel ஆயிருந்தா. சோ அப்ப ரிமைனிங் உள்ளது v1 ஓட வேல்யூ 1500 divided by v2 which is equal to root of t1 கரெக்ட்டா. root of t1 எவ்வளவு, root 90 divided by root of t2 எவ்வளவு, root 40. that's all சரியா. சோ root 90 எவ்வளவுடா, 3 into root 10 எழுதலாமா. so divided by root 40 எவ்வளவு, 2 into root 10 எழுதலாமா. so root 10 cancel, 3 by 2 வந்துரும் சரியா. 1500 divided by v2. okay va. so from this v2 which is equal to what, v2 which is equal to 1500 into 2 whole divided by 3 கரெக்ட்டா. கரெக்ட்டா. அப்ப 3 ஆல கேன்சல் பண்ணோம்னா 500 into 2 which is equal to 1000 meter per second. this is my velocity v2. okay, simple problem. Move on to the next problem. A string is hanging from a rigid support. A transverse pulse is excited in its free end. The speed at which the pulse travel at a distance x is very important concept. கவனி, இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கவனி, there is a string. கவனி, ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் தான் இருக்கு. சோ இதோட ஃப்ரீ எண்ட்ல they are giving some disturbance. ஓகேவா, they are giving some disturbance. அப்ப இந்த வேவ் என்ன ஆகுதுன்னா டிராவல் ஆகுது. கவனிடா. சோ இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள மாஸ் கேபிட்டல் M, அதோட லென்த் BL சரியா. லென்த் BL. they are asking what is the speed at which the pulse travel at a distance of x. கரெக்டா. சோ they ஒரு certain distance சரியா. certain distance இருக்கு. அப்ப ஃப்ரீ எண்ட்ல இருந்து பல்ஸ் டிராவல் ஆகுதுடா. அப்ப ஒரு certain distance x ன்னு வெச்சுக்கோ சரியா. certain distance x. அப்ப what is my speed at the point x அப்படின்றதுதான் क्वेश्चन சரியா. சோ இங்க கவனிங்கடா, இங்க வந்து எக்ஸ்டர்னலா எந்த மாஸ்மே கொடுக்கல கரெக்ட்டா. எக்ஸ்டர்னலா எந்த மாஸ் பத்தியும் கொடுக்கல, மியூ பத்தியுமே அவங்க எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. கவனி, இப்ப இந்த ஸ்ட்ரிங்ங்கிறது இதுக்குள்ள ஸ்பெசிபிக் மாஸ் m, இதுக்குள்ள லென்த் BL. இப்ப கவனிங்கடா, இப்ப இந்த இடத்துல என்னோட வேவ் ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, it will become 0 because wave speed at the free end okay become 0 because என்னோட wave speed formula என்னடா, v which is equal to root of t by nu கரெக்ட்டா. t by nu ரைட். இப்ப இது ஒரு கான்ஸ்டன்ட் தான். இப்ப சாதாரணமான ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள மியூ வேல்யூ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, மியூ வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா டென்ஷன் கண்டிப்பா இந்த சேம் ஸ்ட்ரிங்ல என்டையரா சேம் டென்ஷன் தான் இருக்க போகுது கரெக்ட்டா.
நியூ வேல்யூ கொடுத்தா இந்த என்டையர் ஸ்ட்ரிங்ல சேம் டென்ஷன் தான் இருக்க போகுது. அப்ப இந்த வியோட வி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். கரெக்டா? வி விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி பை நியூ அப்படின்றது கான்ஸ்டன்டா இருக்கும். கரெக்டா? கண்டிப்பா கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும். பட் இந்த கேஸ் பாருங்கடா, இந்த கேஸ்ல பார்த்த அப்படின்னா உன்னோட வி வேல்யூ கான்ஸ்டன்ட் கிடையாது. பிகாஸ் யுவர் டென்ஷன் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் the டென்ஷன் வேல்யூ இருக்குல்ல, அந்த டென்ஷன் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் த பொசிஷன். அதாவது இப்ப இந்த இடத்துல உள்ள இந்த இடத்துல பாரு, இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோ. திஸ் பாயிண்ட் பி ஏ, பாயிண்ட் பி, point C, and this is my point E. So ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே என்ன அப்படின்னா its tension value become changes because இப்ப இந்த பாயிண்ட் C ல பார்த்தா அப்படின்னா இதுக்கு கீழே உள்ள என்டையர் வெயிட்டும் மேல டென்ஷன் ஆக்ட் ஆகும். கரெக்டா இல்லையாடா? கரெக்டா இல்லையா? மேல டென்ஷன் ஆக்ட் ஆகுமா ஆகாதா? சோ அதான் இங்க ஸ்டோரி. ஓகே, சோ அத இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, சோ இந்த எண்ட்ல ஏங்கிற பொசிஷன்ல v யோட வேல்யூ 0வா தான் இருக்க போகுது. பிகாஸ் there is no weight downwards. கரெக்டா? there is no weight downwards. அப்ப டென்ஷன் கண்டிப்பா இருக்காது. அப்ப டென்ஷன் வேல்யூ 0 ஆயிரும். அப்ப velocity at the point A which is equal to 0 வா இருக்கும். சரியா? now look at the position E. கண்டிப்பா ஈன்ற பொசிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா என்டையர் ஸ்ட்ரிங்குமே, சரியா? என்டையர் ஸ்ட்ரிங், ஓகேவா? என்டையர் ஸ்ட்ரிங்குமே கீழே தான் இருக்கு. ஓகேவா? அப்ப அதோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் வெயிட் பி எம். ஸோ mgங்கிறது டோட்டல் செல்ஃப் வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட். அப்ப v which is equal to root of mg divided by mu. சரியா? மியூங்கிறது m by l. கரெக்டா? m by l. ஸோ m கேன்சல். அப்ப which is equal to root of g into l. கரெக்டா இல்லையாடா? root of g into l. This is my speed at the point E. கரெக்டா? இல்லையா? ரைட். இப்ப என்னோட my question is, இப்ப கவனி, I need to find some position, some random position B. somewhat be here B. Okay, somewhat, some distance. Okay, so அப்ப what is my speed at the point? Any position. இப்ப நான் extreme positionல find out பண்றேன். இந்த end liveல speed எனக்கு தெரியும். ஆனா I need to find some random positions, right? சரியா? அதனால தான் நான் x ன்ற பொசிஷன். அவங்க கேக்குறது some distance x. அப்ப vங்கிறது எதுக்கு proportional அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? right, so look into it. so அப்ப v which is equal to root of t by nu. கரெக்டா? சோ இப்ப நான் t குள்ள ரிலேஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன், டென்ஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். கவனி, சோ இப்ப இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல வாட் இஸ் தட் டென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டென்ஷன் அப்படின்னா மேல உள்ள ஸ்ட்ரிங்ஸ்ல மட்டும் பாரு. ஓகே, மேல உள்ள ஸ்ட்ரிங். ஓகே, சோ இதுல உள்ள டென்ஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, கவனி, டவுன்வர்ட்ஸ்ல எவ்வளவு வெயிட் இருக்கு, சோ இதுல உள்ள மாஸ் எவ்வளவு அப்படின்றத பாப்போமா? சோ அப்ப கவனி, டோட்டல் லென்த்துக்கு L அப்படின்ற லென்த்துக்கு டோட்டல் மாஸ் பி எம்டா. ஓகே, அப்ப ஒரு எல் மீட்டர்னு வச்சுக்கோ, சரியா? அப்போ ஒன்னுக்கு எவ்வளவு அப்படின்னா m by l. கரெக்டா? 1 யூனிட்டுக்கு m by l வரும். அப்ப x யூனிட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா x into m by l. கரெக்டா இல்லையாடா? x யூனிட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா x into m by l. கரெக்டா இல்லையா? so this is my total mass. கரெக்டா? this is my total mass. okay, அப்ப total mass into g. அப்ப tension which is equal to x into m by l into g. கரெக்டா இல்லையா? this is my tension, right? this is my tension. கரெக்டா? that's all. சரியா? next thing is mu. சரியா? mu which is equal to m by l அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கரெக்டா இல்லையா? m by l. கரெக்டா? so அதை just substitute பண்ணிக்க அவ்வளவுதான். சரியா? v which is equal to root of t எவ்வளவு x into m by l mu னு சொல்லலாமா? mu into g whole divided by mu. சரியா? so பார்த்தோம் அப்படின்னா mu cancel out. அப்ப v which is equal to root of x into g. கரெக்டா? that's all. simple idea. okay, so that's all ra. அப்ப x is the way. அப்ப இங்க v is depends on x. கரெக்டா? v is depends on x. அப்ப v is proportional to root x. கரெக்டா? v is proportional to root x. so option D is the correct answer. ஓகேவா? so இப்ப இதுக்கு next level question பாருங்க. அடுத்த level question பாருங்க. a uniform rope of mass 0.1 kg and length 2.45 meter hangs from a ceiling. The time taken by a transverse wave to travel the full length of the rope. அதான் question. சரியா? they are asking the time. என்ன டைம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரியா? கவனி, இப்ப டைம் நீ v ஃபைண்ட் அவுட் பண்ணி v which is equal to u plus 8 யூஸ் பண்ணலாமா? இது ஒன்னா யூஸ் பண்ணவே முடியாது. கரெக்டா? இல்ல v which is equal to lambda by t யூஸ் பண்ணலாம்ல?
x by t யூஸ் பண்ணலாம் கரெக்டா t which is equal to x by v யூஸ் பண்ணுவேன் சோ இது மாதிரி யூஸ் பண்ண முடியாது கரெக்டா this is not valid okay this is valid only acceleration remain constant கரெக்டா acceleration remain constant இருந்தா மட்டும் தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும் so here there is no acceleration is not constant okay so because velocity is also not constant அப்ப velocity not constant அப்படினா acceleration கான்ஸ்டன்ட்டா இருக்க வாய்ப்பே இல்ல சரியா சோ அப்ப கவனிடா so velocity which is equal to என்ன ஃபார்முலா பார்த்தோம் root of x into g கரெக்ட்டா கரெக்ட்டா இல்லையாடா சோ இத லாஸ்ட் டெரைவ் பண்ணோம் அதே क्वेश्चन தான் சரி அதே क्वेश्चन தான் எந்த சேஞ்சுமே இல்ல யூனிஃபார்ம் ரோப் மாஸ் கொடுத்துறோம் லெந்த் கொடுத்துறோம் நான் மாஸ் லெந்தோட வேல்யூனா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஓகேவா புரியுது hangs from the ceiling the time taken by the transverse wave என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க சோ எனக்கு v which is equal to root of x into g அப்படின்றது நல்லாவே தெரியும் கரெக்ட்டா கரெக்ட்டா they are asking entire full length க்கும் கேட்டிருக்காங்க they are asking for entire full length க்கும் தான் கேட்டிருக்காங்க சோ நீ இந்த இடத்துல l இந்த x க்கு பதிலா l ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணிர கூடாது சரியா கவனி this is a variable velocity கரெக்ட்டா சோ அப்ப v எப்படி எழுதலாம் v I can write dx by dt எழுதலாமா velocity I can write dx by dt which is equal to root of x into g அப்படினு எழுதலாம் சரியா so அப்ப taking just separate the variables dx divided by root x which is equal to root g into dt கரெக்ட்டா கரெக்ட்டா so now integrate on both sides all integrate on both sides இப்ப integration limit தான் நமக்கு ரொம்ப முக்கியம் சரியா integration limit தான் நமக்கு ரொம்ப முக்கியம் சரியா இப்ப என்ன கேட்டிருக்கான் அப்படினா integration limit பாரு dtங்கிறது இப்ப நமக்கு டைம் பீரியட் டைம் எவ்வளவுக்கு தேவை சோ என்டையர் ஃபுல் லெந்த்க்குமே தேவை 0 to t ன்றது ஓகே 0 ன்றப்ப இதோட லெந்த் b 0 t ன்ற டைம்க்கு இது லெந்த் b l புரியுதா சோ எது வரைக்கும் கேட்டிருந்தா இப்ப half length வரைக்கும் கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல l by 2 ன்னு போட போறேன் full length கேட்டிருந்தா l ன்னு போட போறேன் அவ்வளவுதான் புரியுதா சோ அவ்வளவுதான் just substitute it here dx எவ்வளவுடா dx by 1 by root x பார்த்தோம் அப்படினா 1 by root x integrate பண்ணோம் அப்படினா it will become 2 root x னு வரும் சரியா integrate of 1 by root x into dx which is equal to 2 root x so 2 root x limit பார்த்தோம் அப்படினா 0 to l which is equal to root g into time t okay so now look into it so அப்ப 2 into root l minus 0 which is equal to root g into t அப்ப time period t which is equal to 2 into root of l by g correcta this is my time period புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா சோ என்டையர் லெந்த் டிராவல் ஆறது எவ்வளவு டைம் எடுத்துக்கோம்னா 2 into root of l by g so l கொடுத்திருக்காங்க क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க l so அப்ப t which is equal to 2 into root of what is my l 2.45 whole divided by g ஓட வேல்யூ எவ்வளவுடா g ஓட வேல்யூ 9.8 எடுத்துக்கோ சொல்லிருக்காங்க சரியா 9.8 ஓகே சோ அப்படி பார்த்தோம் அப்படினா கவனி பாயிண்ட் கேன்சல் அடிச்சுடு அப்ப 0 ஆயிரும் 980 ஆயிருமா சோ 980 245 how many times எல்லாம் இருக்கும் 4 times போட்டு பாரு வருதான்ட்டு 245 into 4 4 5s are 20 4 4s are 16 16 plus 2 எவ்வளவு 18 balance 1 4 2s are 8 980 வருது சரியா சோ அப்ப இத கேன்சல் பண்ண அப்படினா which is equal to 2 into root of 1 by 4 which is 1 by 4 root எடுத்தோம்னா 1 by 2 2 2 cancel ஆயிரும் அப்ப my time is 1 second புரியுதா சரி simple idea okay time is 1 second so move on next problem a uniform rod of length bl and mass m1 hangs vertically from a fixed support a block this is a previous year question a block of mass m2 is attached to the free end of the rope a transverse pulse of wavelength lambda 1 is produced at the lower end. The wavelength of the pulse when it reaches the top is lambda 2. The ratio of lambda 2 by lambda 1 is what? என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்கடா இங்க என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு rope which has a length L அதோட mass B m1 கரெக்ட்டா mass B m1 length BL சரியா சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படினா a block of m2 ன்ற mass ஆட் பண்றாங்க அவ்வளவுதான் சரியா a block of m2 mass is attached to the free end of the rope சரியா அப்ப இந்த இடத்துல நம்மளோட free endல எவ்வளவு wavelength produce ஆகுதுன்னா lambda 1 அப்படிங்கற wavelength produce ஆகுது சரியா சோ அதுவே the wavelength of the pulse when it reaches the top சரியா when it reaches the top reach ஆனதுக்கு அப்புறம் இதோட wavelength b lambda 2 ஆகுதாம் சரியா so அப்ப what is my ratio of lambda 1 and lambda 2 that is my question what is my ratio of lambda 1 and lambda 2 correcta so they are asking the uniform rod okay uniform rod and wire okay va
So both the same. அப்ப இதுக்குள்ள mass be m1 கரெக்டா அதான் நம்ம போன கேஸ் பார்த்த மாதிரி தான் சரியா. So அப்ப கவனி v1 is what by v2 is what. So v1 அப்படின்றது என்ன அப்படின்னா speed at the free end, v2 அப்படின்றது speed at the top end. கரெக்டா இல்லையாடா? So நமக்கு தெரியும் v which is equal to lambda பத்தி wavelength பத்தி பேசியிருப்பாங்கடா. So அப்ப v which is equal to lambda into frequency, right? Lambda into frequency, right இல்லையாடா? So frequency பத்தி எந்த சேஞ்ச் அப்ப frequency change ஆகல கரெக்டா? frequency remains same சரியா? But here lambda 1 v1 which is equal to lambda 1 into f1. அப்ப v2 which is equal to lambda 2 into f. கரெக்டா? So divide பண்ணோம் அப்படின்னா frequency cancel. அப்ப v1 by v2 which is equal to lambda 1 by lambda 2. So அப்ப lambda 1 by lambda 2 தேவை அப்படின்னா we can find the first speed find out பண்ணணும் கரெக்டா இல்லையாடா? wave speed ratio of wave speed find out பண்ணிட்டோம் அப்படின்னா we can get the lambda 1 lambda 2 என்ன அப்படின்றது தெரிஞ்சிரும் கரெக்டா? So இப்ப நான் v1 which is equal to what அப்படின்றத find out பண்றேன். v1 which is equal to what ரா? So v1 னா velocity at the free end. Okay, velocity speed at the free end பார்த்தோம் அப்படின்னா என்னடா? root of t divided by mu கரெக்டா? t divided by mu same material நால mu remain constant தான் இருக்க போகுது கரெக்டா? same material தான் same rod தான். So அப்ப v2 க்கும் உள்ள mu same ஆ தான் இருக்கும் சரி. அப்ப which is equal to root of what is my tension. So இங்க நான் என்ன பண்றேன்னா v1 is proportional to root t மட்டும் போட்டுக்கிறேன் because கண்டிப்பா அது என்ன ஆயிரும்னா mu cancel ஆயிரும் சரியா? So v1 is proportional to root t சரி. அப்ப v1 is proportional to what is my root t. So இந்த ஃப்ரீ ஹேண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கீழே உள்ள மாஸ் வந்து ஒரே ஒரு என்ன மாஸ்டா இருக்கு m2ன்ற மாஸ் அட்டாச் ஆயிருக்கு கரெக்டா? m2ன்ற மாஸ் அப்ப ரூட் ஆஃப் m2 into g that is my tension கரெக்டா? m2 into g. So இப்ப பாரு நெக்ஸ்ட் பாரு நெக்ஸ்ட் v2ன்ற இடத்துல பார்த்தோம்னா ரூட் ஆஃப் what is my tension அதாவது fixed endல பாரு சரியா? just look at the fixed endல பார்த்த அப்படின்னா what is the downwardல எவ்வளவு மாஸ் இருக்கு? So அதாவது இந்த ராடோட மாஸ் m1 இருக்கு பிளஸ் எக்ஸ்டர்னல் வெயிட் m2 இருக்கு. So total mass be m1 plus m2 into g. ஓகேவா? So this is my எப்ப இரண்டு டிவைட் பண்ணிட்டா அப்படின்னா proportionality cancel ஆயிரும் which is equal ஆயிரும் கரெக்டா? which is equal. So அப்ப v1 by v2 which is equal to what? So root g cancel அப்ப root of m2 whole divided by root of m1 plus m2 கரெக்டா? root g cancel ஆயிரும் all that. So அப்ப root of m2 divided by m1 plus m2 சரியா? So option கரெக்டா எழுதிருக்கணும் இல்லையாடா? Just check it out where I did the mistake. எங்கடா மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படின்றத பாருங்கடா தம்பிங்களா. So options கரெக்டா தான் கொடுத்திருக்கேனா? So lambda 1 is lower end தான் ப்ரொடியூஸ் ஆகுது. lambda 2ங்கிறது reaches the top end. Right. Maybe options mistake. One minute ரா question check பண்ணிக்கிறேன். I will check out the question. ஆப்ஷன்ஸ் கரெக்டா கொடுத்துருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன்டா. Question wrong கேட்டிருக்கோம். Question என்ன கேட்டிருக்கோம்னா they are asking what is lambda கேட்டிருக்காங்க சரியா? questionல mistake டா. So they are asking what is lambda 2 by lambda 1 கேட்டிருக்காங்க சரியா? lambda 2 by lambda 1 அப்படி பார்த்தோம்னா lambda 2 by lambda 1 which is equal to நமக்கு நல்லாவே தெரியும் root of m1 plus m2 divided by m2 is the answer கரெக்டா? root of lambda 2 by lambda 1 தான் கேட்டிருக்காங்க சரியா? So அப்ப option D is the correct. Okay, so lambda 1 by lambda 2 கேட்டாங்கன்னா root of m2 divided by m1 plus m2 is the correct. Okay, so question error, so change the questions. Okay, fine, move on. This last example, listen this example. So என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு wave propagate ஆகுது சரியா? this is as usual first example நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான். so என்ன கொடுத்திருக்காங்கன்னா AB யோட லெந்த் கொடுத்திருக்காங்க 50 cm ன்னு கொடுத்திருக்காங்க. G யோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 10 meter per second square கொடுத்திருக்காங்க. and then mu which is equal to 1.0
0 gram per centimeter. Okay, gram per centimeter தான் சரியா, gram per centimeter கொடுத்திருக்காங்க. So find the time taken by the wave to travel from A to B. சரியா, so A ல இருந்து B க்கு travel ஆகிறதுக்கு அது எவ்வளவு டைம் எடுத்துக்குது, அதான் என்னோட question. சரியா, so கவனிங்க, so this is a constant only. ஓகேவா, so mu கொடுத்திருக்காங்க 1.0 gram per centimeter. ஓகேவா, so கவனி, this string is a uniform string. okay, uniform string AB length கொடுத்திருக்கான், so G value கொடுத்திருக்கான். சரி, அப்ப wave speed which is equal to what, root of T by nu. கரெக்டா, T by nu. so அப்ப என்ன கொடுத்திருக்கான் பாரு, so இங்க உள்ள டென்ஷனும் இங்க உள்ள டென்ஷனும் சேமா தான் இருக்க போகுது. கரெக்டா, because same string. okay, tension remains same. அப்ப which is equal to 1 kg into what is my G which is equal to 10. அப்ப 10 Newton. கரெக்டா, so what is my tension which is equal to 10 Newton. so அப்ப mu which is equal to what, 1 கொடுத்திருக்காங்களா, so V which is equal to root of 10 by 1 ன்னு போட்டு root 10 ன்னு போட்டா தப்பாயிரும். சரியா, so கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ. கவனி, இங்க என்ன யூனிட்ல கொடுத்துருவாங்க, கிராம் பர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருவாங்க. ஆனா G யோட யூனிட் பாரு, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப ஒன்னு மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோ, எல்லாத்தையுமே மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோ, இல்ல அப்படின்னா எல்லாத்தையுமே சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோ. சரி, இங்க கேஜி நீ கன்வெர்ட் பண்ணு, கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணு. அதோட சிம்பிள் மியூ கிலோகிராம் பர் மீட்டருக்கு மாத்திக்கலாம். சரி, அப்போ 1 gram அப்படின்றது 10 to the power of minus 3 kilogram whole divided by 1 centimeter அப்படின்றது 10 to the power of minus 2 meter. அவ்வளவுதான். சரியா, so அப்படி கேன்சல் பண்ணோம்னா remaining 10 to the power of minus 1. அப்ப mu which is equal to 10 to the power of minus 1 kilogram per meter. ஓகேவா, சரியா, so அப்ப just substitute it here. சரியா, just substitute it here. V which is equal to root of tension is 10 Newton divided by 10 to the power of minus 1. என்ன வரும், கிலோகிராம் பர் மீட்டர். அது நோ இஷ்யூஸ் அட் ஆல். V which is equal to அப்ப root of 10 to the power of plus 2 ஆயிரும். so இந்த minus 1 மேல பண்ணுச்சுன்னா plus 1 ஆயிரும். so அப்ப 10 into 10 100. okay, அப்ப which is equal to 10. சரியா, root 100 which is equal to 10 meter per second. okay, so அப்ப ஸ்பீட் கண்டுபிடிச்சாச்சு. I need to find what is the time taken by the wave to travel from A to B. அத நான் find out பண்ணனும். சரியா, so அப்ப கவனி, அப்ப time which is equal to what, time which is equal to lambda distance by speed. correct, time which is equal distance by speed. this is the constant speed only. correct, constant speed only. okay, அப்ப என்னடா யூஸ் பண்ணலாம், acceleration becomes 0. constant speed அப்படினா uniform speed, right? அப்ப acceleration becomes 0 ஆயிரும். so அப்ப கவனி, A to B பாக்குறோம்னா எவ்வளவு distance travel பண்ணுது, 50 cm travel பண்ணுது. அப்ப which is equal to 50 into 10 to the power of minus 2. what is my speed, 10. so 10 cancel ஆயிடுச்சா 5. அப்ப which is equal to 5 into 10 to the power of minus 2 seconds. okay, so அப்ப 0.05, right? so அப்ப time எவ்வளவு, 0.05 seconds time taken to travel from A to B அப்படின்றதா இதோட conclusion. okay, so fine. so next என்ன பார்க்க போறோம் அப்படினா energy in wave motion. சரி, energy in wave motion and then power average என்ன, so இதெல்லாமே எதுக்கு ரிலேட்டட், intensity அப்படின்றது next பார்க்க போறோம். சரியா, next class. okay, so I end the session today. so next class we will see about energy in wave motion. சரியா, இதுக்கு அப்புறம் வர important topic called interference. okay, interference very important. so அது which is also important for Young's double slit experiment ஒன்னு படிப்பீங்களடா, wave optics. so wave opticsல ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் தான் நம்ம டீல் பண்ண போறோம். சரியா, ஆனா உங்களுக்கு வேவ்ஸ்ல இது அதிகமா கேக்குறது கிடையாது. நம்ம எதுல அதிகமா கேக்குறாங்க அப்படின்னா வேவ் ஆப்டிக்ஸ்ல உங்களுக்கு அடிக்கடி அந்த क्वेश्चंस கேட்பாங்க. சோ அதனால நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். வேவ் இன்டென்சிட்டினா என்ன, எனர்ஜி டென்சிட்டி என்ன, பவர்னா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீல் பண்ணலாம். டுடே